ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலேயே கொஞ்சம் கிளம்பியாச்சு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட கண்டிப்பா சொல்லலாம் உள்ளதுதான். சரியா? அப்படியே காலையில தோசை சுட்டுடலாமா? என்ன தடவை இருந்தா தடவைச்சா? அப்புறம் வந்து சௌரின்னா என்னன்னு கேட்டிருந்தீங்க. இந்த கதம்பல் இருக்கு பாத்தீங்களா? எங்க போச்சு? இதுல ஒன்று கடந்த தேங்காய் உரிப்போம் பார்த்தீங்களா? தேங்காய் உரிச்சிட்டு அதுக்கு மேலே இருக்கும்ல இந்த தோடு, அதுக்கு உள்ளாடி என்ன இருக்கு பார்த்தீங்களா? இந்த தும்பு மாதிரி இருக்கு. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சௌரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, என்ன தடவையாச்சு அப்படின்னு ஒரு தோசை சுட்டுலாமா? ஒரு மாந்தோப்பு தான் சின்ன மாமாவை தேடி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. ஓகேவா? அப்படியே முட்டையை அடிச்சு விட்டுடலாம். முட்டை தோசை. ஓகே, என்ன சொல்றது, இன்னைக்கு மறந்துருச்சு. ஆனா அது ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க கொஞ்சம் மாத்திப்பீங்களா? நான் என்ன சொல்லுவேன் பாத்தீங்கன்னா, நீங்க சொல்லவே வேண்டாம்னு சொல்லுவேன். நீங்க அடுத்தவங்களை நீங்க அப்படி இருங்க இப்படி இருங்க அந்த மாதிரி இருங்க, நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க அப்படிலாம் சொல்றீங்க பாத்தீங்களா? அது எல்லாத்தையுமே ஏன் நீங்க ட்ரை பண்ணக்கூடாது? அப்படிதானே? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட எண்ணங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்காம இருக்கலாம். சரியா? அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்கா? ஒரு கிளாஸ் ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர், இப்போ நான் ஒரு டீச்சர்னு நினச்சிக்கோங்களா. எனக்கு எத்தனை கண்ணு இருக்கு? 2 கண்ணு இருக்கு. ஒரு கிளாஸ் ரூம்ல 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எத்தனை கண்ணு இருக்கு? 80 கண்ணு இருக்கு. ஓகேவா? அந்த 80 கண்ணும் யார் மேல ஃபோக்கஸ் பண்ணும்? டீச்சர் மேல ஃபோக்கஸ் பண்ணும். ஓகேவா? அப்போ இந்த டீச்சருக்கு எத்தனை கண்ணு இருக்கு? 2 கண்ணு தான் இருக்கு. இந்த 2 கண்ணை வச்சு அந்த 80 கண்ணை என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அந்த 80 கண்ணும் டீச்சரை எப்படி வேணாலும் திங்க் பண்ணலாம். ஓகேவா? அதை மேனேஜ் பண்றது. ஸோ அந்த மாதிரி தான் லைஃப்ங்கிறதும். உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? இருந்துக்கணும். சரியா? அடுத்தவங்களை வந்து நீங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அதை மாதிரி பண்ணுங்க அதை மாத்துங்க இதை மாத்துங்க அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. சரியா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ, தோசை வந்து கரைஞ்சு போச்சு. ஐயோ, ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக தோசையை மாற்றி போட்டாச்சுங்க. இன்னைக்கு ஒரு முட்டை தோசை தான். ஓகே, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? உங்களுக்கு இப்படி சாப்பிட பிடிக்கணும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ளஸ் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.